எங்கள் ஊர் ஏரியில் நடந்து போகும்பொழுது இந்த அளவுக்கு சீமக்கருவேல மரம் என்னுடைய காலனி முழுக்க தச்சிருந்தது. கால் அணியில் இந்த அளவுக்கு முள் தைக்கிற அளவுக்கு எதுக்கு நடந்து போனோன்னா, 2018ஆம் வருஷம் நானும் எங்கள் அப்பாவும் ஒரு அரசங்கன்னை இந்த ஏரிக்கரையில் நட்டு வச்சோம். கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் இந்த அரசங்கன்று இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நான் வேலை நிமித்தமாக தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னைக்கு வந்துட்டேன். எப்போல்லாம் எனக்கு விடுப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் அந்த அரசங்கன்னை வந்து பார்த்துட்டு போவேன். தொடர் மழை காலத்தில் ஏரிக்குள்ளே நடக்கவே முடியாது. முழுக்க முழுக்க களிமண்ணாக இருக்கும். எல்லா செடியும் வளர்ந்து புதர் மண்டி போயிருக்கும். அதுக்குள்ளே நடந்து வரவே முடியாது. பெரும்பாலும் கோடை காலங்களில் தான் இந்த பகுதிக்கு வர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு செடிகள் மண்டி போயிருக்கும். இதுக்குள்ளே நடந்து வரது ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 15 அதுவுமா நானும் எங்கள் அப்பாவும் 2018 நட்ட மரத்தை பார்க்கலான்னு வந்தபொழுது தான் மரத்து மேலே நிறைய கொடிகள்லாம் ஏறி மரத்தோட வளர்ச்சியை பாதிக்கும் விதமாக வளர்ந்துருந்தது. நான் இதை எதிர்பார்த்தது தான். நிச்சயமாக களை செடிகள் நிறையா மரத்து மேலே ஏறி இருக்குன்னு நினச்சேன். அதே போல் வளர்ந்துருந்தது. அதையெல்லாம் கத்தியை வச்சு வெட்டி ஒவ்வொன்றா இழுத்து ஓரமாக தூக்கி போட்டுட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் இது ஒரு சாதாரண மரமாக தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எங்கள் அப்பாவோட நினைவுகள். எங்கள் அப்பா 2018 என் கூட அந்த மரத்தை நட்டார். இது நானே நடலான்னு தான் வந்தேன். ஆனால் ஊர் மக்களெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சின்ன பையன் அரசங்க நடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் எங்கள் அப்பா அங்கேருந்து கூட்டுகிட்டே வந்தார். நடாதான்னு சொல்லிகிட்டே வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல் பேச்சை கேட்டு அவரே தான் அதை நட வச்சேன். இப்போ இது காடு மாதிரி சுற்றி காய்ச்சி அடித்தாலும் அப்போ வந்து ஏரியை மராமத்து பணி செஞ்சுருந்தாங்க. எல்லா மரத்தையும் ஜேசிபி வச்சு தோண்டி எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ இடம் நல்லா இருந்தது. இதில் துரதிருஷ்டவசமாக எங்கள் அப்பா 2022 செப்டம்பர் மாதம் உடல்நலக்குறைவாக எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். எங்கள் அப்பா மறைஞ்சாலும் அவர் நட்ட மரத்தை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரக்கன்று நட்டு பராமரிங்க.